ராமேஸ்வரத்தில் 24 மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டர் மழை கொட்டியுள்ளது. சூறைக்காற்றும் தொடர்ந்து வீசுகிறது. மேகவெடிப்பு காரணமாக குறுகிய நேரத்தில் பெய்த அதீத கனமழையால் பாம்பன் பகுதி வெள்ளக்காடாக மாறியுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் குடியிருப்புகளை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த தகவல்களோடு தூத்துக்குடியிலிருந்து ராஜன் இணைந்துள்ளார். மேலும் மேகவெடிப்பு என்றால் என்ன, மழை தொடருமா என்பது பற்றி சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனும் இணைந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக பேசலாம். ஹேமச்சந்திரன், இந்த நேற்று பார்த்தோம் ராமேஸ்வரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா திடீர் மேகவெடிப்பு ஏற்பட்டு 41 சென்டிமீட்டர் அளவுக்கும் அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம்? அதாவது 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் போது அது நமக்கு மேக வெடிப்பு மழைப்பொழிவாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் ஒரு காற்று சுழற்சி இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்தது. இதன் விளைவாக இருவேறு காற்று குவிதல், அதாவது ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை கீழே காற்றும் வறண்ட வடக்கு காற்று என இருவேறு காற்று குவிதல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பகுதிகளில் நிகழ்ந்தது. இதன் காரணமாக நேற்று முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு குறுகிய நேரத்துல அடர் மேக குவியல்கள் ஒரே இடத்தில் குறுகிய காலத்துல ஏற்பட்டு ஒரு அதீத மழைப்பொழிவு நிகழ்ந்ததன் காரணமா மேகவெடிப்பு மழைப்பொழிவாக நேற்றைய தின ராமேஸ்வரம் மழைப்பொழிவு பார்க்கப்படுகிறது. ஹேமச்சந்திரன், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கும் அதே போன்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நேற்று மாலை முதலே மழையின் தாக்கம், அந்த தீவிர மழையின் தாக்கம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல குறைய துவங்கி இருக்கு. தற்போது அந்த காற்று சுழற்சி இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் விளைவாக இன்றைய தினம் பகல் நேரத்துல தென் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேற்றை போல ஒரு தீவிரமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் குறைவு என்றாலும் கனமழை கடலோர பகுதிகள், தென் கடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். இப்ப உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மாறும் பட்சத்துல எந்த பகுதி தாக்கத்துக்கு உள்ளாக்கப்படும்? அதாவது இன்றைய தினம் காற்று சுழற்சி சுமத்ராவை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் விளைவாக அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என தொடர்ந்து வலுவடைந்து தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும். அதன் பிறகு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடற்கரையில் நவம்பர் 26ஆம் தேதி ஒரு புயல் சின்னமாக, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சலனம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் டெல்டா கடற்கரை அருகே வந்து மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சலனம் புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நவம்பர் 26ஆம் தேதி இரவு இந்த சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் நமக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கு. ராஸ்பி, எம்ஜேஓ போன்ற மேடன் ஜூலியன் என்று சொல்லக்கூடிய அலைவுகள்லாம் தற்போதைய வருகை தந்திருக்கு. கடல் வெப்பநிலையும் வெகுவாக அதிகரிச்சிருக்கு. அனைத்து காரணிகளுமே சாதகமாக இருப்பதன் காரணமா இந்த சலனம் புயலாக மாறலாம். புயலாக மாறினால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கும் நிகழ்வாக அமையும். ஹேமச்சந்திரன், நீங்க இணைப்பிலேயே இருங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், தூத்துக்குடியில் மழை பெய்து அங்குள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. தற்போது அங்குள்ள களச்சூழல் என்ன விவரம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முதலே மழை பெய்து கொண்டு தான் இருந்தது. நேற்று இரவு முதல் பெய்து மதியம் வரை பெய்த மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் தேங்கி இருந்தன. இப்பொழுது பார்த்துட்டு நம்ம நிற்கக்கூடிய இடம் ராஜீவ் நகர் 9ஆம் நம்பர் தெருவில் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்பு பகுதி ஃபுல்லுமே மழையால் சூழ்ந்துதான் காணப்படுகிறது. இங்கே உள்ள பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கு. இந்த மழை நீரை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே பாசி பிடிச்சி பச்சை பசேர்னு இருக்கு. அதுலயும் போக பார்த்தீங்கன்னா இதுல நிறைய கழிவுகளும் இருக்கிறதுனால பொதுமக்கள் அச்சப்படுறாங்க. அது போக அங்கே விலங்குகளும் நாய்கள், பன்னிகள் இந்த மாதிரி செத்து இறக்கிறதுனால இதுல ஒரு துர்நாற்றமும் வீசுவதாக இப்பகுதி பொதுமக்களை ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழைநீரை உடனடியாக அகற்றணும்னு சொல்லி மாநகராட்சிக்கு அடுத்தடுத்து அவங்க முறையிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்பகுதி பொதுமக்கள். உடனடியாக இந்த மழைநீரை அகற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட பெரிய ஒரு கோரிக்கையாகவே இருக்கிறது. அது போக இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ காலை முதலே ஒரு இருள் சூழ்ந்த நிலையில தான் காணப்பட்டு இப்போ தற்போது மிதமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு தூத்துக்குடி
மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு வந்து தற்பொழுது வரை இப்பொழுது வரை வந்து விடுமுறை என்பது அளிக்கவில்லை. மாணவர்கள் வந்து ஒரு கொடை பிடித்தபடியே வந்து பள்ளிக்கு வந்து அவர்களது பெற்றோர்கள் வந்து கொண்டு செல்லும் ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இன்று காலை வந்து 8 மணி வரையும் வந்து இன்றைக்கு வந்து விடுமுறை இருக்குமா என்ற ஒரு இதுலேயும் வந்து பெற்றோர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க. இருந்துமே வந்து இன்னைக்கு அந்த விடுமுறை என்பது இல்லை என்றனால வந்து ரெயின்கோட் குறை என்பதை எடுத்துக்கொண்டு பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்று கொண்டும் மிக காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய இந்த மதுப்பாட்டல்கள்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. இதில் எந்த இடத்துல வந்து நடந்து போகும்போது காலில் வெட்டிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. அது போக வந்து எந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து பார்க்க முடியல. ஏதோ ஒரு இடத்துல வண்டியில போய்கிட்டு இருக்கோம், வேறமா தான் போறோம்னு சொல்லி பார்த்தா அதுல பாதாள சாக்கடைக்குன்னு சொல்லி தோண்டி வச்சிருக்காங்க. அதுல போய் உள்ள விழுந்துடுறாங்க. சில பேர் அதுல உள்ள விழுந்து எந்திரிச்சு போற ஒரு நிகழ்வும் வந்து ஏற்பட்டிருக்குங்கிறது இப்பகுதி பொதுமக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டா வச்சிட்டு இருக்காங்க. எனவே உடனடியாக இப்பகுதியில் வந்து ஒரு ராட்சச மோட்டாரை வச்சு உடனடியாக தண்ணீர் அகற்றணும்னு சொல்லி அது பெரிய ஒரு கோரிக்கையா இருக்கு. இப்பகுதி பொதுமக்கள் வந்து ஒரு நம்மோட இருக்கிற அவர்கிட்ட நம்ம என்னன்னு கேட்கலாம். சார், நாங்கள் இப்போ நேரத்துலேருந்து தண்ணி இப்படி கட்டியிருக்கா, எப்படி என்ன மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நீங்க இப்ப சந்திச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 2024 மழை வந்ததில்லை, கடந்த ஆண்டு மழை வந்ததில்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்து இந்த பகுதி வந்து பள்ளமான பகுதி தான். இதுல வந்து மழை நீர் வந்து இதுல இருந்து வெளியேறதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா ராஜ்நகர் 9வது பகுதி பால்பாநகர்ல இருந்து சர்ச்சு பக்கத்துல வடிகால் வசதி என்பது இல்லாத நிலைமையில இந்த மழைநீர் சூழ்ந்து வீடுகளுக்குள்ள இந்த மழைநீர் என்பது போகுது. அதே போல பாசி படர்ந்து கழிவு நீர்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. எல்லா பகுதிக்கும் வடிகால் வசதி மோட்டார் வச்சிருக்காங்க. இங்க வந்து இதுவரைக்கும் இந்த மோட்டார் என்பது வைக்காத நிலைமையில இந்த மழைநீரை வெளியேற்றுறதுக்கு எந்த வழியும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு. உடனடியாக ஒரு மின் மோட்டாரை பொறுத்து இந்த மழை நீரை வெளியேற்றினா மட்டும்தான் இந்த மக்கள் வந்து அச்சமில்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டும் இதே நிலைமையில இந்த மக்கள் வந்து இருந்தாங்க, இந்த ஆண்டும் இதே நிலைமை தான் இருக்கு. எந்த ஏற்பாடும் இல்லாத நிலைமையில இருக்கனால உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோட்டரை வைத்து இந்த மழை நீரை வெளியேற்றுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதே போல பாதாள சாக்கடைக்கு இப்ப தோண்டிருக்காங்க. இந்த மூணு இதுல சைட்ல மண் வந்து கீழே இறங்குறதுனால ஒரு பெரிய பாதிப்பு என்பது இருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிடணும்னு சொல்றோம். அதாவது இவங்களோட என்ன ஒரு கோரிக்கையா வச்சுட்டு இருக்காங்கன்னா, நம்ம கடந்த முறையில வந்து இந்த மாதிரி வெள்ள பாதிப்புல தான் நாங்க வந்து இந்த இதுல தான் நாங்க சந்திச்சோம், அதே மாதிரிதான் இந்த முறையும் நாங்க வந்து சந்திக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. ஏற்கனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்து இப்பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ராஜன், நீங்கள் நிற்கும் இடம் முழுவதுமே மழை நீரால் தேங்கியுள்ளது. இந்த மழை நீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுக்கும் நன்றி. ஹேமச்சந்திரன், உங்களுக்கும் நன்றி.